இரவு வெகுநேரம் ஆன பிறகு ஏஞ்சலா தனது குடியிருப்பில் தனியாக ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறாள். திடீரென்று அவளுடைய தொலைபேசி தெரியாத எண்ணிலிருந்து ஒரு செய்தியுடன் அதிர் வரும். உங்க வீட்டு முன் கதவை பாருங்க. அவள் குழப்பத்துடன் கதவை பார்க்கிறாள். பதட்டத்துடன் ஏஞ்சலி எழுந்து கதவை நோக்கி மெதுவாக நடக்கிறாள். அவள் பீப்போல் வழியாக எட்டிப் பார்க்கிறாள். ஒன்றுமில்லை. அவள் நிம்மதி பெருமூச்சு விட்டுவிட்டு திரும்பத் தொடங்குகிறாள். திடீரென்று கதவு கைப்பிடி பலமாக சத்தமிடுகிறது. ஏஞ்சலி உறைந்து போகிறாள். இதயம் படபடக்கிறது. அவள் தொலைபேசி மீண்டும் ஒலிக்கிறது. அது வெளியே இல்லை. அவள் சுற்றிப் பார்த்து வாழ்க்கை அறை ஜன்னல் லேசாக திறந்திருப்பதை பார்க்கிறாள். வெளியே அடர்ந்த மூடுபனி சுழன்று கொண்டிருக்கிறது. காற்று மெதுவாக ஊளையிடுகிறது. ஒரு மெல்லிய கிசுகிசுப்பைச் சுமந்து செல்கிறது. உன் பின்னால் பார். ஏஞ்சலி மெதுவாக திரும்புகிறாள். அறை காலியாக உள்ளது. ஆனால் நிழல்கள் நகர்வது போல் தெரிகிறது. அவள் கழுத்தில் குளிர்ந்த மூச்சுக்காற்றை உணர்கிறாள். மூச்சு திணறல் ஏற்படுகிறது. அவளுடைய தொலைபேசி கடைசியாக ஒரு முறை ஒலிக்கிறது. நீங்க ஓட முடியாது. இந்த ஹிடன் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஆதரவை நாங்கள் மிகவும் மதிக்கிறோம்.